நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை. லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை கதைகள் 1000, வாரம் ஒரு நிகழ்வு மற்றும் செய்திகள். கதைகள் 1000. இளையோருக்கான தலைமை வகுப்பு அது நடத்தி கொண்டிருந்த ஆசான் சேவியர் அந்தோனியிடம் கேட்டார்கள், நாங்கள் சிறந்த தலைவர்களாக வாழ எப்படி இருக்க வேண்டும்? கற்களாக மாறுங்கள். என்ன, கற்களாகவா? ஆமாம், கற்களாகத்தான். பளிங்கு கற்களாகவும் இருக்கலாம், கருங்கற்களாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த கற்களாக இருக்க விரும்புகிறீர்கள்? எல்லோரும் கத்தினார்கள், பளிங்கு கற்களாக. மாற்றி சொன்னார் ஆசான், இல்லை இல்லை, கருங்கற்களாக இருங்கள். அதெப்படி? பளிங்கு கற்களை விட கருங்கற்களா உயர்ந்தவை? விளக்கினார் வாத்தியார். இளையோரே, தாஜ்மஹாலை பாருங்கள். அதன் பளிங்கு கற்கள் வெளி ஒளியில் மின்னுகின்றன. உலகமே அவற்றை புகழ்ந்து போற்றி பாராட்டுகிறது. ஆனால் அவற்றை தாங்கியவாறு தரையிலே இருட்டிலே இருப்பது அடித்தள கருங்கற்களே. அவை வெளியே தெரிகிறதில்லை. உலகமும் அவற்றை கண்டுகொள்ளுகிறதில்லை. அதையும் கண்டுகொள்ளாமல் சலவை கற்களை தாங்கித்தானே அவை நிற்கின்றன. அத்தகைய கருங்கற்களாக நீங்கள் இருங்கள். முடித்தார் சேவியர் அந்தோணி. மறைந்த பணியே மகேசன் பணி, அடித்தள பணியே ஆண்டவன் பணி, பின்னணி பணியே பிடிப்புள்ள பணி. பறந்து விரிந்த விழுதுகளை பார்த்து வியக்கின்ற உனது விழிகள் படர்ந்து தாங்கும் வேர்களை ஏனோ அலட்சியமாய் கூட திரும்பி பார்க்கிறதில்லையே. ஏனோ? பணியாதவன் ஆணை பணியாது. அதுதான் அன்றே சொன்னார் இறைமகன் இயேசு. தலைவன் என்பவன் பணியாளனாய் இருக்கட்டும். தேர்தலை முன்னிட்டு வாயை திறப்பவன் அரசியல்வாதி, தேவையை முன்னிட்டு வாயை திறப்பவன் அடித்தளவாதி. வாரம் ஒரு நிகழ்வு. ஆண்டவரே, உன் இல்லம் வருகிறேன் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன். ஆண்டவரே, உன் இல்லம் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன். உன் வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன். வியத்தகு செயல்களை எண்ணி வியக்கிறேன். அன்பினை பகிர்ந்திட வருகிறேன். உன் அருளினில் நனைந்திட வருகிறேன். உள்ளதை உவப்புடன் தருகிறேன். உன் ஒளியினில் வாழ்ந்திட விழைகிறேன். உலக பழங்குடியின மக்கள் தினம். உலக பழங்குடியின மக்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி உலகம் முழுவதும் மிக உன்னதமான முறையில் கடைபிடிக்கப்படுகிறது.
பூமியின் பல்வேறு பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்களின் அடிப்படை மனித உரிமைகள், அவர்களின் தொன்மையான பண்பாடு, தனித்துவமான கலைகள் மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பாதுகாப்பதன் அவசியத்தை உலக நாடுகளுக்கு வலியுறுத்துவதே இந்நாளின் முதன்மை நோக்கமாகும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகால வரலாற்று பின்னணியை கொண்ட இவர்களின் வாழ்வியலை போற்றுவது மனித குலத்தின் பன்முகத்தன்மையை மதிப்பதற்கான மிக சிறந்த தொடக்கமாக நமது சமுதாயத்தில் அமைகிறது. பழங்குடியின மக்கள் இந்த உலகின் மிக தொன்மையான பழங்குடி சமூகங்களில் ஒன்றாக மனித நாகரிகத்தின் ஆதி வேர்களாக கருதப்படுகின்றனர். நவீன உலகத்தின் எத்தகைய ஆடம்பரம் மற்றும் இயந்திரமான மாற்றங்களுக்கும் உட்படாமல் அவர்கள் தலைமுறையாக தங்களின் வாழ்வாதாரத்திற்காக இயற்கையுடன் ஒன்றிணைந்து காடுகளோடும் மலைகளோடும் இணைந்து வாழ்ந்து வருகின்றனர். இயற்கையை தெய்வமாக மதித்து அதனோடு எந்தவித முரண்பாடுகளும் இன்றி வாழ்வதே இவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வியலின் முக்கிய தத்துவமாக காலம் காலமாக இருந்து வருகிறது. தற்போதைய சூழலில் உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான வெவ்வேறு பழங்குடியின சமூகங்கள் பல்வேறு கண்டங்களில் பரவி வாழ்ந்து வருகின்றன. வியத்தக்க வகையில் இவற்றுள் வாழும் ஒவ்வொரு தனித்துவமான பழங்குடி சமூகத்திற்கும் என்றும் தங்களின் சொந்த மரபுகளைக் கொண்ட தனித்தனி மொழிகள், அரிய கலாச்சார கூறுகள், வழிபாட்டு முறைகள் மற்றும் ஆழமான பாரம்பரிய விழுமியங்கள் உள்ளன. இத்தகைய மாறுபட்ட வாழ்வியல் முறைகளே உலகிற்கு ஒரு புதிய அழகையும் மனித இனத்தின் ஆதி வரலாற்றை புரிந்து கொள்வதற்கான அரிய வாய்ப்புகளையும் வழங்குகின்றன. பழங்குடியின மக்களின் அன்றாட வாழ்க்கை முறையானது இயற்கையோடு மிகவும் நெருங்கிய, பிரிக்க முடியாத தொடர்பை கொண்டதாகும். தங்களை சுற்றியுள்ள அடர்ந்த காடுகள், உயர்ந்த மரங்கள், உயர்ந்த மலைகள், ஓடும் தூய்மையான ஆறுகள் மற்றும் தங்களின் நில வளங்களை அவர்கள் தங்களின் சொந்த குழந்தைகளைப் போல பொறுப்புடன் பாதுகாத்து வருகின்றனர். இயற்கையை சுரண்டாமல் அதனிடமிருந்து தங்களுக்கு தேவையானவற்றை மட்டும் அளவோடு பெற்றுக்கொண்டு எஞ்சியவற்றை எதிர்காலத்திற்காக பாதுகாக்கும் உன்னத பண்பை அவர்கள் கொண்டுள்ளனர். இவர்களின் பாரம்பரிய அறிவும் இன்றைய உலகை அச்சுறுத்தும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வளர்ச்சிக்கும் பெரும் பங்களிப்பை வழங்குகின்றன. காடுகளையும் காட்டில் வாழும் விலங்குகளையும் எவ்வாறு இயற்கையான முறையில் பாதுகாக்க வேண்டும் என்ற அரிய ரகசியங்களை அவர்கள் தங்களின் தனித்துவமான வாழ்வியல் முறைகளில் மூலம் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். இயற்கையை சிதைக்காமல் அதனுடன் இணைந்து வாழும் இவர்களின் வாழ்க்கை முறை ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது. ஆயினும் இத்தகைய பெருமைகளைக் கொண்ட பல பழங்குடியின மக்கள் இன்றைய நவீன உலகிலும் இன்னும் முறையான கல்வி, தரமான சுகாதாரம் மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்காமல் பின்தங்கிய நிலையிலேயே வாழ்ந்து வருகின்றனர். நவீன மருத்துவ வசதிகள் அவர்களின் வாழ்விடங்களுக்கு சென்றடையாததால் பல இன்னல்களுக்கு அவர்கள் ஆளாக நேரிடுகிறது. எனவே அவர்களின் தனித்துவத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் அவர்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்கும் கல்வி மற்றும் சமூக தளங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். பழங்குடியின மக்களின் நில உரிமைகளையும் அவர்களின் பாரம்பரிய வாழ்வாதாரத்தையும் சட்டப்பூர்வமாக பாதுகாப்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகவும் அவசியமான ஒன்றாகும். அவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த பாரம்பரிய நிலங்களையும் காடுகளையும் அவர்களின் அனுமதியின்றி ஆக்கிரமிக்காமல் மதித்து பாதுகாக்க வேண்டும். நிலமே அவர்களின் அடையாளம் என்பதால் நிலத்திற்கான உரிமைகளை அவர்களுக்கு உறுதி செய்ய வேண்டும். உரிமைகளை அவர்களுக்கு உறுதி செய்வது அவர்களின் கலாச்சாரம் மற்றும் பூர்வீக அடையாளங்கள் காலப்போக்கில் அழியாமல் இருப்பதற்கான மிக முக்கிய அரணாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இன்றைய உலகில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கல் என்ற பெயரில் பல பழங்குடியின சமூகங்கள் தங்களின் பூர்வீக வாழ்விடங்களை விட்டு வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படும் அவலநிலை பரவலாக உருவாகியுள்ளது. இத்தகைய இடப்பெயர்வுகள் அவர்களின் பாரம்பரிய வாழ்வாதாரத்தை முற்றிலும் சிதைப்பதுடன் அவர்களின் தனித்துவமான கூட்டு வாழ்க்கை முறை மற்றும் கலாச்சார அடையாளங்கள் உலக வரைபடத்திலிருந்து நிரந்தரமாக அழிந்து போவதற்கும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்து விடுவதால் இதனை தடுத்து நிறுத்த உலக நாடுகள் முன்வர வேண்டும்.
பழங்குடியின மக்களின் பூர்வீக மொழிகள், வாய்மொழி இலக்கியங்கள் மற்றும் தொன்மையான கலை மரபுகள் யாவும் ஒட்டுமொத்த மனித குலத்தின் விலைமதிப்பற்ற பாரம்பரிய செல்வங்களாகும். எழுத்து வடிவம் இல்லாத இவர்களின் பல மொழிகள் இன்று பேச ஆள் இல்லாமல் அழியும் ஆபத்தில் உள்ளன. இத்தகைய அரிய மொழிகளையும் கலைகளையும் ஆவணப்படுத்தி அவற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து அழியாமல் பாதுகாப்பது பூமியில் வாழும் விழிப்புணர்வுள்ள நம் அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். பழங்குடியின மக்களின் தனித்துவமான இசை, பாரம்பரிய நடனங்கள், இயற்கை மூலப்பொருட்களைக் கொண்டு செய்யப்படும் கைவினைப் பொருட்கள் மற்றும் அவர்களின் அரிய பாரம்பரிய மருத்துவ அறிவு போன்றவை உலகம் முழுவதும் பெரிதும் பாராட்டப்படுகின்றன. பக்க விளைவுகள் இல்லாத இவர்களின் மூலிகை மருத்துவ முறைகள் பல நோய்களுக்கு சிறந்த தீர்வாக அமைகின்றன. இத்தகைய கலைகளும் அறிவும் அவர்களின் வெறும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மட்டுமல்லாமல் அவர்களின் உன்னத பண்பாட்டு அடையாளங்களாகவும் விளங்குகின்றன. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பழங்குடியின மக்களுக்கு சமமான வாய்ப்புகள் தங்கு தடையின்றி வழங்கப்படும் போது அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரம் கணிசமாக உயர்கிறது. தங்களின் உரிமைகளுக்காக அவர்களே குரல் கொடுக்கும் ஆளுமை இதன் மூலம் உருவாகுகிறது. சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் வாழும் இவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலமே நாட்டில் உண்மையான சமூக நீதியும் சமத்துவமும் மனித நேயமும் அடிமட்டம் வரை சென்று வலுப்பெறுகின்றன. அதேவேளையில் பழங்குடியின மக்களின் வாழ்விடங்கள் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தும் போது அவர்களின் சுயசார்பான கருத்துகளுக்கும் பாரம்பரிய முடிவுகளுக்கும் அரசாங்கம் அவர்களுக்கு தேவையான முன்னுரிமையும் மரியாதையையும் அளிக்க வேண்டும். உலக பழங்குடியின மக்கள் தினம் என்பது அவர்களின் தொன்மையான பண்பாட்டு பாரம்பரிய அறிவு, உரிமைகள் மற்றும் மனித மாண்பை ஒட்டுமொத்த உலகமும் மதிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் ஒரு உன்னதமான நாளாகும். பழங்குடியின மக்களின் கண்ணியம், காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் அவர்களின் பங்கு மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பாதுகாப்பது மனித குலத்தின் பொதுவான கடமையாகும். இந்த நாளில் நாமும் வேற்றுமைகளை மறந்து சமத்துவம், பரஸ்பர மரியாதை மற்றும் ஒற்றுமையுடன் வாழும் ஒரு மிக சிறந்த உலகை உருவாக்க அனைவரும் இணைந்து செயல்பட மனதார உறுதிமொழி எடுப்போம். தாயின் கருவில் என்னை தேர்ந்து கொண்டாய், கரங்கள் பிடித்து என்னை அழைத்து வந்தாய். இறைவா, என் இறைவா, என் ஆதாரம் நீயாகவா. இமைகள் போல என்னை காத்து நின்றாய், உன் கரத்தில் என் பெயரை பொறித்து வைத்தாய். இருளை பழிக்காமல் ஒளியேற்ற என் இதயம் கலங்காமல் உறவாட உன் ஒளியினில் கலந்திடுவே. ஆண்டவரே, உன் இல்லம் வருகிறேன் வருகிறேன். அடைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன் தொழுகிறேன். சிறுவன் என்று விலகி நின்றேன், ஏதும் அறியேன் என்று தயங்கி நின்றேன். இறைவா, என் இறைவா, என் நல்லாயன் நீயாகவா. உமது வார்த்தைகளை பேச பணித்தாய், உமது பணிக்கு என்னை தேர்ந்து கொண்டாய். கடமை மறவாது பணி செய்ய என் கனவு நனவாக தினம் உழைக்க
செய்திகள். மனிதனின் உடல் பசியை மட்டுமல்ல, உண்மை மற்றும் வாழ்விற்கான ஆழ்ந்த ஆன்மீக ஏக்கத்தையும் கிறிஸ்துவே உண்மையாக நிறைவு செய்கிறார் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஆகஸ்ட் 2 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை அன்றைய திருவழிபாட்டு நற்செய்தியில் இடம்பெற்றுள்ள இறைவார்த்தைகளை மேற்கோள் காட்டி 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பெருக்கி 5000த்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு உணவளித்த இயேசுவின் அற்புதங்கள் வெறும் அதிசய செயல்கள் அல்ல, மாறாக இறையாட்சியின் வருகையையும் உலகிற்கு கொண்டு வந்த மீட்பையையும் வெளிப்படுத்தும் இறை அடையாளங்கள் என்று குறிப்பிட்டார். அப்பம் பெருக்கும் அற்புதம் பசியால் வாடிய மக்களுக்கு உணவளித்த நிகழ்வாக மட்டுமல்ல, மாறாக இறைவனுடனான சந்திப்பே மனித வாழ்விற்கு உண்மையான ஊட்டமளிக்கும் அனுபவம் என்று எடுத்துக்காட்டினார். மேலும் அனைவரும் வயிறார உண்டதோடு 12 கூடைகள் நிறையும் அளவிற்கு உணவு மீதி இருந்தது. கிறிஸ்துவில் மனிதனின் தேவைகள் நிறைவாக பூர்த்தி செய்யப்படுகின்றன என்பதை எடுத்துக்காட்டுவதாகவும் கூறினார். பேராசை என்பது மனிதனை ஆன்மீக ரீதியில் நோயுறச் செய்யும் ஒரு தீய மனநிலை என்று குறிப்பிட்ட திருத்தந்தை, செல்வத்தின் மீது கொண்டுள்ள அளவு கடந்த பற்றுதல் பசியாலும் தாகத்தாலும் துன்புறும் மக்களின் வேதனையை உணர முடியாத அளவுக்கு மனிதனின் மனசாட்சியை மழுங்கடிக்கிறது என்று சுட்டிக்காட்டினார். இயேசு கிறிஸ்துவே மனித வாழ்விற்கு உண்மையான அர்த்தத்தை அளிப்பவர் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, ஆண்டவரின் அழைப்பை கேட்டு உறுதியுடனும் துணிவுடனும் அவரை பின்பற்றுங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார். ஈக்வடார் நாட்டில் இபாரா நகரில் உலகை நான் வென்றுவிட்டேன், துணிவுடன் இருங்கள் என்ற கருப்பொருளில் இடம்பெற்று வரும் 7வது தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் அனுபவம் நம் இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்புகிறது என்றும் அது அவரது அன்பிற்கும் இரக்கத்திற்கும் சாட்சிகளாக வாழும் வலிமையை நமக்கு தருகிறது என்றும் கூறினார். மேலும் இளைஞர்கள் திரு அவையின் மதிப்புமிக்க செல்வம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, திரு அவைக்கு உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் துணிவு, உங்கள் விசுவாச சாட்சி தேவைப்படுகிறது. உங்கள் வாழ்வின் சாட்சியின் வழியாக இன்னும் பலர் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும். எனவே அவரது அன்பு உங்களை மாற்றி அமைக்க அனுமதியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஸ்பெயினின் தன்னாட்சி பகுதியான சியூட்டாவில் நிலவி வரும் மோசமான இடம்பெயர்வு நெருக்கடி குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ள திருத்தந்தை, அங்கு அமைதி, நிலைத்தன்மை மற்றும் நீதியை ஏற்படுத்தும் தீர்வுகள் விரைவில் கிடைக்க இறைவேண்டல் செய்கிறேன் என்று கூறியுள்ளார். ஆகஸ்ட் 2 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையின் இறுதியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, உலகெங்கும் நடைபெற்று வரும் போர்கள் நிறைவுக்கு வரவும், மோதல்களுக்கு பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக வழியில் தீர்வு காணப்படவும் தொடர்ந்து இறைவேண்டல் செய்யுமாறு நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அசிசியின் மன்னிப்பு பேர் குறித்து நினைவூட்டிய திருத்தந்தை, நல்லிணக்க மற்றும் நற்கருணை அடையாளங்களை பெற்று பங்கு கோயில் அல்லது பிரான்சிஸ்கன் ஆலயத்திற்கு சென்று பெறப்படும் இந்த முழுமை பாவ மன்னிப்பு பேற்றை விசுவாசிகள் நன்றியுடன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு தனது மூவேளை ஜெப உரையை நிறைவு செய்தார். நற்செய்தியால் ஒளியூட்டப்பட்ட மனசாட்சியை எந்த சங்கிலியாலும் சிறைப்படுத்த முடியாது என்றும், ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தும் விடியலை எந்த இரவும் தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை, இறைவனின் அன்பிலிருந்து எவரையும் எந்த சிறையும் பிரிக்க முடியாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். அல்பேனியா நாட்டின் ஸ்பாக் பகுதியில் அமைந்திருந்த முன்னாள் சிறை முகாமில் துன்புற்று உயிரிழந்தவர்களின் நினைவாக ஜூலை 31 வெள்ளிக்கிழமை திருப்பலியை நிறைவேற்றிய 97 வயதான கர்தினால் எர்னஸ்ட் சிமோனி அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் திருத்தந்தை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தின் இறைவார்த்தைகளை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, அல்பேனிய மக்களின் வரலாற்றில் மிகுந்த வேதனையை பதித்த இடங்களில் ஒன்றாக ஸ்பாக் துறைமுகம் திகழ்கிறது என்றும், அநீதியின் சிலுவையை சுமந்த எண்ணற்றோரின் ரத்தம் அந்த மண்ணை நனைத்து விசுவாசம், துணிவு, நம்பிக்கை ஆகியவற்றின் அமைதியான சாட்சியாக மாற்றியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கம்யூனிச ஆட்சி காலத்தில் 18 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த கர்தினால் சிமோனி அவர்கள் அந்த காலத்தின் பெரும் பகுதியை ஸ்பாக் முகாமிலேயே கட்டாய உழைப்பில் கழித்தார் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, அங்கு உயிரை பணயம் வைத்து ரகசியமாக திருப்பலியை நிறைவேற்றியதையும், பாவ சங்கீர்த்தனங்களை கேட்டு நற்கருணையை வழங்கியதையும் சுட்டிக்காட்டினார். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.